நெகட்டிவா சொன்னா நெகட்டிவ், பாசிட்டிவா சொன்னா பாசிட்டிவ், ரெண்டுமே தப்புன்னா இதுக்கு நடுவில் சொல்லவே முடியாது. அதனால நான் சொல்ல வரக்கூடியது என்னன்னா, கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல இதுக்கு முன்னாடி என்ன வேணா நடந்திருக்கலாம், அடுத்த கட்டம் வாழ்க்கையில நம்ம நகர்ந்தே ஆகணும் இல்லையா, அங்கேயே இருக்க முடியாது. சோகத்திலேயே உலகத்திலேயே பெரிய சோகம் அப்படின்னு நினைக்கிறது என்ன தெரியுமா, பெற்றவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது தாம் பெற்ற குழந்தைகளை இழப்பதுதான். அதுக்கு மேலாம் ஏதாவது இருக்கா? பணத்தை இழந்து, வேலை இழந்து, சொத்தை இழந்தா கூட பெற்றவர்கள் தான் பெற்ற குழந்தையை இழப்பதற்கு மேல ஒரு வலி இருக்கவே முடியாது. ஆனா அந்த வலி கூட மறையும். அந்த ஏன் மறையும்னா காலத்திற்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இப்போ இந்த அஷ்டம சனி காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில என்ன வேணா நடந்திருக்கலாம், பிரச்சனைகள், தோல்விகள், விரக்தி, மனம் அப்படியே உடைஞ்சு போயிருக்கலாம், பணம் இழப்பு, அவமானம், என்ன வேணா எது நடந்தாலும் அந்த எபிசோட் முடிய போகுது. ஒரு ஃபுல் ஸ்டாப் எல்லாத்துக்குமே உண்டு. அந்த ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது. இனி உங்களுடைய பிறவியில இப்ப நீங்க அனுபவிச்ச அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இனிமேல் வராது. இந்த உறுதியை கொடுக்க முடியும். அடுத்து நல்லது நடக்கும். என்ன பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும்? முதல்ல இருந்த மன இறுக்கம் விலகும். ரெண்டாவது, நீங்க இப்ப ஏதாவது ஒரு முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ் ஆகும். முதல்ல தடை தாமதங்கள் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போ தொட்ட உடனே அது துலங்கும். மூன்றாவது, போன உறவுகள் எல்லாம் மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. நீங்க செஞ்ச நல்லதை நினைச்சு வருவாங்க. கவனமாக எங்க இருக்கணும்னா பண விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும்.